ஜென்சி ஃபேவரட் பால் டப்பா வந்து அதுல ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லையா? அவரை வச்சு ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு சார்? அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளு சார்? ஆக்டிங்கையும் சூப்பரா பண்ணிட்டாரா என்ன மாதிரி? இல்லை, ஆக்சுவலாக அவனை நான் புக் பண்ணும்போது அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஓகே. பால் டப்பாவோட ரீச் என்ன, அவன் என்ன பண்ணியிருக்கான் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க, என்னோட கேரக்டருக்கு அது கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் வர சொல்லிட்டேன். வர சொல்லிட்டு நான் அவங்ககிட்டையும் தான் ஓப்பனாக சொன்னேன், தம்பி நீ யார் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது, எனக்கு பார்த்தேன் பிடிச்சிருந்தது, நீ ஓகே என்ன பண்ணு அப்படின்னா ஓகேன்ட்டான். அப்புறம் ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அவனோட எனர்ஜி, அவனோட டேலண்ட் எல்லாமே. அது எல்லாம் இருக்கும். இவ்வளோ விஷயங்களை வச்சுட்டும் அவன் வந்து அவ்வளோ சிம்பிளான ஒரு ஆளாக இருக்கான். நீங்கள் நெக்ஸ்ட் இயர்லாம் பாருங்கள், பால் டப்பா வந்து வேற ஒரு ஹைட்டில் இருப்பான். நிச்சயமா சார். ஏன்னா இன்னைக்கு எல்லா பெரிய படங்கள்ல எல்லாரும் கவனிக்க மாதிரியான பாடல்களை வந்து கொடுத்துட்டே இருக்காரு. இப்போ அந்த ஊரும் பிளட்ன்ற பாட்டு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பயங்கர சென்சேஷனா இருந்திருக்கு. நீங்க நிச்சயமா கேட்டிருப்பீங்க சார். இல்ல he deserves. அவன் வந்து சும்மா அந்த ஹைட்டுக்கு வந்துடல. அவன் ஸோ டெடிகேட் பண்றான், அவ்வளோ ஒர்க் பண்றான்.